இந்த அருமையான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும். அன்பின் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம், ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த 2 காரியங்களும் அவர் என்ன ஒரு நோக்கத்தோடு செய்கிறார் என்றால், சிறுமைப்பட்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காகவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை நாம் விடுதலை செய்வதற்காகவும் தான் இந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த நாளிலே நாம் அர்ப்பணித்து, ஆண்டவருக்காக நாம் வெளியே வந்து, இருதயம் நொறுங்குண்டவர்களை, சிறைப்பட்டவர்களை, கட்டுண்டவர்களை நாம் கட்டவிழ்ப்போம் என்றால் நிச்சயமாகவே பரலோகம் நம்மை நினைத்து சந்தோஷப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.